எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு நல்ல வீடியோ. தோட்டத்தை பற்றிய சுவிஸில் தோட்டம் செய்கிற ஆக்களை பற்றிய ஒரு வீடியோடு தான். வாங்க பார்ப்போம், போய் பார்ப்போம் என்ன மாதிரி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ அவர் தோட்டத்துக்கு வேலை செய்து நிற்கிறார், பார்க்குறேன். ஏதோ பூக்கண்டு இருக்கு, பூக்கண்டு இல்லை, மரக்கறி மரங்களுக்கு தண்ணி வாத்த கொண்டு இருக்கிறார். இப்படியே பார்த்தோம்னா இங்கே வாங்க, இந்த பைப்பில் வந்து தண்ணி வச்சிருக்கிறோம். தோட்டத்துக்கு அள்ளித்தான் ஊற்றணும், பைப்பில் ஒன்றும் பிடிக்கலாது, அள்ளித்தான் ஊற்றணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி தான் எல்லா தோட்டக்காரரும் சொல்லிடணும். இங்கே வாழை மரம், பூசணி கொடி, சோளம், இங்கே பைத்தங்கொடிகள் எல்லாம் நிற்கிது. சூரியகாந்தி மரமும் நிற்கிது. இங்கே பாவக்கொடி ஃபுல்லாக வச்சிருக்கிறார். கிழக்க பாவக்கொடி பாருங்க, நல்ல பாவக்கொடி. இங்கே கோட்டில் இருக்குது, கொட்டிலுக்குள்ளே அடைச்சி உள்ளுக்கு இதை வச்சிருக்கிறார். இந்தியாவில் முந்திரியை படர விட்டுருக்கிறார். முந்திரியெல்லாம் காய்ச்சி அந்த மாதிரி குலுங்குது. இனிமேல் தான் அது பழுக்கும். அப்படியே பார்த்தோம்னா மிளகாய் கண்டுகளும் வச்சு கிடக்கு, சாடிகளுக்கு தான் வச்சுருக்கிறார். இங்கே சாடிகளுக்கு வைக்கலாம், இதில் மரத்துலேயும் வைக்கலாம். கத்திரிகள் ஊடுபயிராக கத்திரியை வச்சுருக்கிறார். பாவக்கொடிக்குள்ளே எல்லாம் வச்சு தங்களால் இயன்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கிறவே. இதுக்கு தக்காளி கண்டு கீரை எல்லாம் இதுக்கு தான் நிற்கிது. அப்படி இங்கே வந்தீங்கண்டா இங்கே பெரிய மரங்கள் தக்காளிகள் நிற்கிது. பைத்தங்கொடி இந்தியாவில் இப்படி பார்த்தீங்கன்னா பீட்ரூட், சோளம், இது பூசணி கொடி வச்சிருக்கிறார். இனிமேல் நாங்கள் இவரை போய் பார்ப்போம், என்ன மாதிரி எப்படி செய்கிறார் ரெண்டு கேட்டு வினாவுவோம்மா. பாருங்க மிளகாய் ரெண்டு சைஸுகள், பெரிய பெரிய கொட்டன் மிளகாய். கீரையும் பூ கூட்டிருக்கிறார். இது கீரை, சிவத்த கீரை பூ கூட்டிருக்கிறார். இங்கே பாருங்க, நல்ல பெரிய மரமாக பூ கூட்டுக்கிறார். இதெல்லாம் நெத்துக்கு விட்டது, விதைக்கு. அடுத்த முறை விதை வேணுமே. இங்கே பைத்தங்கொடி எல்லாம் இப்போ தான் காய்ச்சி கொண்டு வருது. இன்னும் 2 மாதம் இருக்குது வெயில். அந்த மாதிரி எல்லாம் வடிவாக காய்க்கும். கடவுளேண்டு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி என்ன இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். எவ்வளோ காலம் நான் இந்த தோட்டத்தை செய்கிறீங்க? இது நான் வந்து ஒரு இது இப்போ நான் இப்போ சொந்தமாக செய்ய துவங்கி இதான் முதல் ஸ்டார்ட். சொந்தமாக செய்ய துவங்கி இந்த வருஷம் தான் ஸ்டார்ட். நல்லா இதுக்கு முதல் நான் வேறு யாக்களோட சேர்ந்து செய்த நீங்கள் சேர்ந்து செய்தேன். நல்ல உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இப்போ சேர்ந்து செய்தது என்ன, வெயில் கூட இந்த வருஷம் கொஞ்சம் கண்டுகள் வைக்க பிந்தி போச்சு. இது குளிர் இனிமேல் அடுத்த வருஷம் நல்லா வரும். காய்க்க துவங்கையில் பெருசாக இன்னும் காய்க்க துவங்கல. பாவல் கொடி எல்லாம் இந்த உப்பு தான் நாங்கள் கொண்டு வந்து பிஞ்சு குடிக்குது. எவ்வளோ ஆனவன் நான் சுவிஸுக்கு வந்து? நான் சுவிஸுக்கு வந்து 2010 வந்தேன். 2010, 16 வருஷமாச்சு. 16 வருஷம். உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல ஒரு டீஷர்ட் போட்டு வச்சுக்கிங்க. நாங்கள் கடைசி நேரம் எல்லாத்தையும் பார்த்து கழிச்சு தான் இங்கே வந்து நாங்கள் இந்த மேலே வேறு வச்சுக்கிங்க. சுவிஸ் கொடி, உங்களோட மாநில கொடி, எங்கண்ட கொடி தான் தேசிய கொடியும் கிடக்கு. நாங்கள் தேசியத்தை மறக்காத ஆக்கள் தானே. வாழ்க்கையில் எப்படி அதை மறக்கலாம்? அதுதானே. நாங்கள் எவ்வளோத்தையும் அனுபவிச்சு நாங்கள். கட்டாயம் வருஷம் முண்டை இன்னும் சொந்த மண்ணில் 87ஆம் ஆண்டு வெளிக்கிட்டதுக்கு இன்னும் சொந்த இடம் தெரியாது. கால் இன்னும் 17 மண்ணில். அப்படி கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் சரி பார்ப்போம், ஏதோ மேலோடு தான் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லா வச்சிருப்பான். என்ன இங்கே வந்து எங்கண்ட ஒரு மருந்துகள் இல்லாமல். இதுக்கு ஒரு மருந்து ஒன்றும் அடிக்கிறது இல்லையோ? இல்லை ஒன்றுமே இல்லை. மருந்து அடிக்கிறது. நான் வந்து இயற்கையில் வளர்கிற ஒரு தாவரமோ. இந்த கொடிகள் எல்லாம் இயற்கையில் தான் வருது. ஒரு மருந்து ஒன்றுமே போடுறேன் மட்டும்தான். நீங்கள் உங்கள் சொல்கிறது பியோன்னு சொன்னால் இயற்கை விவசாயம்தான் பியோ. அதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். பூசணி எல்லாம் பிஞ்சு பிடிக்குது. ஒரு சின்ன தோட்டம் தானே. சின்ன தோட்டம் தான். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பராமரிக்கீங்க, நல்லா வடிவாக வச்சுருக்கீங்க. இது வந்து சுரைக்காயோ? இது வந்து சுரை. பூசணி என்று சொல்லி போட முன்னாமா?
இல்லை இல்லை இது சுரைக்காய். இது சுரையோ இது ஆ இதை வந்து நாங்கள் வாங்க இந்த என்னன்னு சொல்கிறது இது வந்து அந்த பானைச்சுரின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன பிஞ்சு குடிச்சிருக்கு இந்த பிஞ்சு குடிச்சிருக்கு இந்த இதில் ஒன்று பிடிச்சிருக்கு இதில் ஒன்று பிடிச்சிருக்கு இப்போ பிடிக்க துவாங்குற இதுக்கு தெரியா சின்ன இடம் தானே இந்த அது ஊடு பயிராக வச்சுருக்கீங்க. ஊடு பயிர் இதில் ஒரு தக்காளி அந்தலாம் காணும் இந்தலாம் காணும். இது காய்ச்சி பூக்க குலுங்கினா நீங்கள் வீட்டை கொண்டு விற்கத்தான் வேணும். வீட்டு பாவனைக்கு கூடிப்போம். இது வந்து பெரிய போனன் பெரிய பைத்தங்க பெரிய போனன் இல்லை இல்லை இஞ்சத்தியான் பைத்தங்க இஞ்சத்தியான் பெரிய போனன். இது போனன்னு சொன்னால் பைத்தங்காய். இது அந்த சிவப்பு இந்த பாருங்க இந்த கீரி இந்த உள்ளுக்குள்ளே பாருங்க இந்த கீரி இந்த தெரியுது இந்த கீரி போனேன் அது. இதுக்கு இந்த கத்தாளி வண்டி இந்த கத்தரி வண்டி விட கிட வச்சு வண்டி நிற்குது வண்டி நிற்குது நிற்குது இந்த வண்டி நிற்குது இது நிற்குது இப்போ இது இப்படியே இது 2 மிளகாய் கண்டு தான் இப்போ காய்ச்சி நிற்கின்ற இடையே மிளகாய் கண்டு அது பெருசு இனிமே வருவீனம் பேருந்து அது காலம் கிடக்கு. சின்ன காயும் காய்ச்சிருக்கு இஞ்சி நான் காய்ச்சினேன் சின்ன காயும் காய்ச்சி இஞ்சி நல்லா காய்ச்சிருக்கு. இதுக்கு கீரை போட்டு ஆஞ்சாச்சு ஒரு தினம் பிடிங்கி போட்டீங்க அதே திரும்ப பிடிங்கியாச்சு இந்த இதுக்குள்ள இதுக்கு எல்லாம் போட்டு இது வந்து பிசுக்காய் இது வந்து பிசுக்கை மரம் பிசுக்கை மரம் இது வந்து பிசுக்காய். இதுல ஒரு முந்திரியை நின்றது அப்படியே விட்டுட்டீங்க. அது தண்டவாட்டில் வருது எடுக்கி அப்படியே நின்றது நிற்கிது அப்படியே நிற்கிது பேருந்தே நான் வேற குழப்புவான் பந்தல உடையெல்லாம் நல்லா வடிவாக இருக்குது. சின்ன மரம் பார்த்தீங்க நல்ல காய் இருக்குது என்ன இது இனிமே முத்தி பழக்கம் பிரச்சனை. இது கொட்டில் போட்டு தான் வச்சுக்கிறீங்க என்ன? கொட்டில் இதுக்காக இந்த நாட்டுகள் போடுறது. இது இப்படியே இருந்தது இந்த கொட்டில் நான் இந்த காணி எடுக்க இருந்தது இதுக்கையும் கீரை போட்டது. இது விதியா போட்டு கீரை பிடுங்கி நடுறது. இந்தாங்க உள்ளி கிண்டி வச்சிருக்கிறேன். உள்ளி இந்த இது உள்ளி இங்கே வருங்க. முடி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் கட்டி தூக்கி விட்டுருக்கு உள்ளுக்குள்ள வெயில் தானே சின்ன வெங்காயம் பாருங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் உங்களோட ஊர் வெங்காயம் இது பெருசு. அப்ப நானும் உங்களுக்கு பெரிய தோட்டமாண்டு எடுத்து தரலாம் போல. நாங்கள் என்ன நமக்கு அந்த காலம் விவசாயம் தானே எல்லாரும் விவசாயத்துல இருந்து வந்தாக்கள். அப்ப அந்த அதை விடாமல் முயற்சியில செய்யறீங்க. அந்த அனுபவம் அது அது வரவேற்கத்தக்க விஷயம். நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு வண்டி வண்டி இது பிடுங்கி மாத்திர இல்லையோ? இல்ல இது இதுக்கே விட்டுறீங்க. இதுக்கே நிப்பினா இது வந்து இப்போ தக்காளி இந்த காலத்துல நின்றது இந்த வருது அதே மாதிரி நின்றது. இப்போ இது கொழுந்து பாய்ச்ச மாதிரி பதிச்சிருக்கேன். காய்க்கையில் இந்த பாருங்க காய் இல்லை எங்க அதில் 2 காய் காய்ச்சபடி காய் இல்லை. இப்போ இதங்க நாங்கள் நாட்டில் கொழுந்து பதிப்போம் இல்லோ அது மாதிரி இப்போ ராக்கி பதிச்சுக்கிட்டு அவரும் பதிக்க போகிறோம். அந்த 2 காயம் வாங்கிச்சா அப்புறம் பதிக்க போகிறோம். இது சைனாக்காரன் பிளான். சரி இந்த சைனா ஒரு வீடியோ பார்த்தேன்னா அதில் பார்த்து செய்கிறீங்க. இந்த சைனாவில் இப்படி செய்கிறாங்க தக்காளி. அப்போ பின்னே அதையும் பாப்பம் கொண்டு ஓட்டுக்கா செய்திருக்கிறது. இன்னும் தெரியல பார்ப்போம். எல்லாம் வரும், ஒரு பிரச்சனையும் இல்லை. காலம் நேரம் வரும். விடாமுயற்சி இல்லை அதுக்கு அது காய்ச்சி பூத்து குலுங்குறதுக்கு கொஞ்சம் காலம் செல்லும். அதில் கொஞ்சம் கத்தரி இந்த நீளம் பைத்து இந்த நீளம் அங்கால பூசணி கொடி அப்படியே ஃபுல்லாக பூசணி தான். இது அப்படியே பூசணி இந்த ஏரியா ஃபுல்லாக அடிக்கல மிளகாய் கண்டு இந்த அதில் கத்தரி இதுகள் அப்படியே இது பூசணி. இதில் கொஞ்சம் இது தக்காளி பழம் வேறு இனம். இது அந்த நீளம் நீள தக்காளி பழம். இது நீளம் 2 நீள தக்காளி பழம். இது நீளம். இதுக்குள்ள உருளைக்கிழங்கு இருந்தது கிண்டி போட்டேன். கிண்டி இப்போ இதுக்குள்ள கீரை போட்டுருக்கேன். இதுக்குள்ள இந்த கீரையெல்லாம் முளைச்சி நிற்குது. கீரை போட்டுருக்கோம். நெருங்கி போச்சு கொஞ்சம் பிடுங்கி. அது பேருந்து வளர்ந்த பிடுங்கி சமைக்கலாம் தானே. இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் பிடுங்கி கொண்டு போனால் எல்லாம் ஓகே தானே. ஒவ்வொரு நாளும் பிடுங்கி இங்கே நல்லா வளர்ந்து நிற்குது. சின்னன்னு நிற்குதுங்க, சின்னன்னு நிற்குது. அதை முதல் போட்டால் இது இப்போ பேருந்து பிறகு போட்டது. இந்த நிலத்துக்கு இப்போ உருளைக்கிழங்கு நட்டா கிண்டி ஆச்சு. உருளைக்கிழங்கு நட்டு கிண்டி போட்டீங்க. கிண்டி போட்டு தான் இப்போ கீரை போட்டுருக்கோம். கீரை போட்டிருக்கீங்க. விடக்கூடாது. தரைய சும்மா 150 ஃப்ராங்கு வருஷம். அது சரி, 150 ஃப்ராங்குண்டா குத்தகை இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 65,000 ரூபா.
60,000 ரூபா வரும். 70,000 ரூபா கிட்ட வருது. ஓ இப்போ எங்களுக்கு இது வந்து மருந்து ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வடிவாக சாப்பிடணும்னு அந்த இது அதுதான் முக்கியம். அந்த எங்களோட வீட்டு தேவைக்கே வடிவாக காணும். ஆனால் மிஞ்சும் பாதி வெங்காயமே நீ அதில் கிடாக்க நீ இப்படிதான் நீ ஆக்களுக்கு கொடுத்துட்டு வீட்டு பாவனைக்கும் பாவிக்கலாம். அது கூடத்தானே. ஆமாம் கொஞ்சம் பேருக்கு இப்படியே தோட்டமில்லா ஆக்களுக்கு கொடுத்துட்டு இப்படியே போகுது பொழுது. நல்ல இடம் அண்ணா, நல்ல சந்தோஷமா இருக்கு. இங்கே பாருங்க அந்த கிராமப்புறம். இந்த இடம் என்ன இது கிராமப்புறம் தான். அங்கால கொஞ்சம் தள்ளி போனா தான் கொஞ்சம் வரும். இதெல்லாம் சோளம் தான் போடுவாங்க. சோளம் கோதுமை போடுவாங்க. இந்த வருஷம் புல்லுக்கு விட்டுருக்குறாங்க அங்கால. என்னன்னு தெரியல. மாடு வளர்க்குற ஆக்கள் இருக்கணுமோ. இது வந்து தனியாட்ட காணிகளோட அது அவை மாடு வளர்க்குறதுக்காக புல்லு வளர்க்குது. நாளைக்கு ஒரு வருஷம் சோளம் போடுவாங்க, ஒரு வருஷம் மாட்டுக்கு புல்லு வளர்ப்பாங்க. அது என்னன்னு தெரியல. மாடு வளர்க்குறாங்க, புல்லு வளர்க்குறாங்க. மாடு வளர்க்குறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ காசை கட்டுறீங்க. கட்டி அந்த 3-4-5 மாதம் தான் இதுக்கு தோட்டம் செய்யலாம். 4 மாதம் தான். இந்த வெயில் இருக்க மட்டும்தான். அதுக்கு பிறகு மூடி கட்டிக்கொண்டு வீட்டுக்கு இருக்க வேண்டியா. அதுக்கு பிறகு நான் இது வெங்காயம் உள்ளியும் வைப்பேன் தானே. குளிர் நேரத்தில் வைக்கிறேன். நவம்பருக்கு அதை வைப்பீங்களோ? நவம்பருக்கு சின்ன வெங்காயம், அந்த பெரிய வெங்காயமும் உள்ளியும் வச்சா தான் அப்புறம் இந்த அடுத்த வெயில் வரைக்குள்ள அது அறுவடை செய்யலாம். எப்படியும் ஒரு 10 மாதம் இருக்கணும். 10 மாதம் இருக்கணும். என்ன அது 10 மாதம் இருக்கணும். உள்ளியும் வெங்காயம் பெரிய இதெல்லாம் ஏட்டில் எழுதி வைக்கணும். காரணம் என்னென்றால் வெளிநாட்டுக்கு வந்தவன் ஊரில் நிற்கிற ஆக்கள் எல்லாம் நிற்கிறோம், இவன் ஏதோ மரத்தில் அங்கே காசு பிடுங்குறான்ட்டு. ஆனால் இங்கே அவங்க படுற கஷ்டங்களை நாங்கள் இப்படி வீடியோ போட்டால் தான் மக்களுக்கு தெரியும். அதான் உண்மை. அது சரி. உங்களோட இது பொழுதுபோக்காக செய்கிற ஒரு தோட்டம். பயன்படுத்தணும். நாங்கள் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஆமாம். நாங்கள் ஊரில் கஷ்டப்பட்ட கஷ்டங்களை இங்கே நீங்கள் இவ்வளோ 87ஆம் ஆண்டில் இருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டது தான். 10 வருஷத்துக்கு என்ன 8 வருஷத்துக்கு பிறகு காட்டுக்கு தந்தவங்க. இங்கேயும் கஷ்டப்பட்டாங்கல்ல. இருந்தாலும் எல்லா கஷ்டமும் தெரியும் எங்களுக்கு. அதில் இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு செய்வோம். அளவுக்கு செய்து சாப்பிடுவோம். கடவுளின் துணையுடன் எல்லாத்தையும் செய்கிறோம். வருது சாப்பிடுவோம். நன்றி அண்ணா, உங்களை சந்திச்சதுக்கு நன்றி. வந்ததுக்கு எங்களுக்கு இந்த தோட்டத்து அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. பார்க்குற மக்கள் வந்து இப்போ யோசிப்பினம் வெளிநாட்டில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்ண்டு. ஆனால் நாங்கள் இப்படி போடும்பொழுது தான் அவைக்கும் அந்த அவர்களுக்கும் வலி வரும். இவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறார்கள் வெளிநாட்டுக்கு போய், நாங்கள் உள்ளூருக்கு இருந்தே கஷ்டப்படுறோம். நன்றி அண்ணா. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, பாய். சரி, 2வது தோட்டம். இந்த தோட்டம் வந்து எல்லாம் இந்த வேடன்சியில் இருக்கிற மக்கள் தான் செய்கிற தோட்டங்கள். பாவக்கொடி எல்லாம் காய்ச்சிருக்குது. இன்னும் 2 மாதம் இருக்குது எல்லாம் வடிவாக காய்க்கிறது. அது மட்டும் சின்ன ஒரு கொட்டில் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு வெங்காயம் எல்லாம் பயிற்சி முடிஞ்சு எடுத்து போட்டினோம். அக்கா பாருங்க, இங்கே எல்லாம் இது தங்களுக்கு கொடுத்த தோட்டங்களை அளவாக செய்யணும். எல்லாம் அளவாக இந்த வேறு யாக்களும் செய்யணும். இங்கே பாருங்க, எல்லா தோட்டத்திலையும் எல்லா பயிரும் இருக்குது. வேறு யாக்களும் செய்யணும். இவே தங்களுக்கு கொடுத்ததை வடிவாக எல்லாம் செய்து கொண்டு வெறியினம். அதான பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு முயற்சி. இப்போ வேலைக்கு போகிறோம், 8 மணிச்சேலமோ 10 மணிச்சேலமோ வேலையை செய்துட்டு வேலையை விட்டு வந்து இந்த தோட்டத்துக்கு மினக்கட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பீட்ரூட்லாம் நட்டுருக்கோமா? பீட்ரூட், இது புரோக்கோலி எல்லாம் நட்டு வச்சிருக்கிறோம். நல்லா தான் செய்யணும். பார்க்க சந்தோஷமாக கிடக்கு. நானும் வார வருஷம் பார்த்து 2 பெரிய தோட்டத்தை எடுப்போம்ட்டு யோசிக்கிறேன். இங்கே கத்திரிக்காய் எல்லாம் ஊர் கத்திரிக்காய் மாதிரி அந்த மாதிரி வளர்ந்துருக்குது. இது பொன்னாங்கானியா? பொன்னாங்கானி நேரத்துலேயே போட்டு வச்சிருக்கிறோம். வருது. இனிமேல் தான் அந்த பறந்து விரியும். அதை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும். இதுகளை சின்ன சின்ன இதுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். எல்லாம் வச்சு தங்களோட முயற்சியில் எல்லாம் செய்கிறோம். எல்லா மக்களும்
தரிய தமிழாக்கள் இல்லை இந்த தோட்டத்துக்குள்ளே. வேறு வேறு இத்தாலிக்காரர், சுவிஸ்காரர், வேறு வேறு நாட்டுக்காரர் எல்லாருமே இருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் இன்னொரு தோட்டத்தை காட்டினாங்க. இப்போ 2வது தோட்டம் 3வது தோட்டத்துக்கு போக போகிறேன். இப்போ தோட்ட சீசன் தானே, அதால் தோட்டம் செய்கிற ஆக்கள்கிட்ட முயற்சிகளை உங்களோட பகிர்றதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். நன்றி. அடுத்த வீடியோவுக்கு போவோம். அடுத்த தோட்டத்துக்கு வந்துட்டோம். 3வது தோட்டம் பாருங்கள், எல்லாம் வச்சுக்கிறேன். வாழை மரம் நிற்கிது. செவ்வந்தி கீரை, இங்கே பெரிய 2 கீரை கன்று நிற்கிது விதைக்கு. அப்படியே வந்தீங்கண்டா, இது என்ன படம் தெரியும் உங்களுக்கு? பேரி. இதில் பூசணி, சோளம், இப்போ தக்காளி, எல்லா மரமும் வச்சுக்கலாம். கொட்டில் ஒன்று கிடக்கு. கொட்டியில் சும்மா இருக்கலாம். கொள்ளலாம் கிரில் போடுற இடம் இருக்குது. தோட்டத்துக்கிட்டே கிரில் போடுறது எல்லாம் வச்சுக்கணும். இது திறந்தபடி இருக்குது வீடு. நல்லா இருக்கு. எல்லாம் பையக்குள்ளே தான் வச்சுருக்கிறோம். இது உருளைக்கிழங்கு பையக்க வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, எங்கே கீரை முளைச்சிருக்குது. கல்லுக்குள்ளே கீரை முளைச்சிருக்குது. சிவத்த கீரை அந்த விதிகள் கொட்டுப்பட்டு அப்படியே முளைச்சிருக்கு. சரி, இதுவும் ஒரு தமிழால் செய்கிற தோட்டம்தான். நல்லா இருக்கு. சரி, இன்னொரு வீடியோவை சந்திப்போம். ஓகே, பாய்.